கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று குருத்தோலை ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். ஃபோன் அடிக்குது, கொஞ்சம் ஒரு 5 கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நேரம் வந்துவிட்டது. நேரம் வந்துவிட்டது. ஒரு சில வசனங்கள் சொல்கிறேன், விரைவாக எடுத்து வாசிங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். இப்போ காண ஒரு கல்யாணத்தில் அம்மா போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஏசு என்ன சொல்கிறாரு? அம்மா, எனது நேரம் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ நேரம் வரலன்னு நிறைய இடத்துல இயேசு சொல்லிகிட்டே இருக்கிறார். இயேசு தன்னுடைய பாடுகளை, சிலுவை மரணத்தை, உயிர்ப்பை 3 முறை அறிவிக்கிறார். அப்படி அறிவித்த பிற்பாடு இயேசு சொல்கிறார், இதை யாரிடம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு. பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்கிறாரு. செஞ்சுட்டு நீங்கள் யாருக்கிட்டையும் போய் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சொல்லக்கூடாதுன்னு மறைவாகவே இருந்த இயேசு இன்று பகிரங்கமாக தன்னை வெளிப்படுத்துகிறார் இல்லையா? பகிரங்கமாக வரார். அப்படின்னா என்ன? நான் தான் இயேசு, நான் தான் மானிட மகன், நான் தான் தாவீதின் மகன் என்று சொல்லி, நான் தான் உங்களை மீட்க வந்த மெசியா என்று பகிரங்கமாக தன்னை வெளிப்படுத்துகின்ற ராயல் என்ட்ரி இன்டு ஜெருசலேம். அதுதான் இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறாக நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் 17:1. தந்தையே, நேரம் வந்து விட்டது. இப்போ இவ்வளோ நேரம் என்ன சொன்னார்? என் நேரம் வரலன்னு சொன்னவர் இப்போ சொல்கிறாரு, தந்தையே, என்னுடைய நேரம் வந்து விட்டது. நான் எதுக்காக இந்த பூமியில் வந்து பிறந்தேன்? இதுக்காகத்தான், பலியாவதற்காகத்தான். ஆகவே இப்பொழுது என்னுடைய நேரம் வந்து விட்டது. அப்புறம் வாசிங்க. உன் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். நான் உம்மை மாட்சிப்படுத்த இங்கே வந்திருக்கிறேன், நீங்கள் என்னையும் மாட்சிப்படுத்தும் என்று சொல்லி அழகாக அவர் ஜெபிக்கிறார். அப்போ நேரம் வரலன்னு சொன்ன இயேசு இந்த குருத்தோலை பவனியில் சொல்கிறாரு, என்னுடைய நேரம் வந்துவிட்டது, நான் தான் மெசியா என்று இந்த உலகத்திற்கு பகிரங்கமாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். இது முதலாவது கருத்து. இரண்டாவது, இறை வாக்குகள் நிறைவேறுகின்றன. இயேசு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இன்றைக்கி வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியில், இந்த பெரிய நற்செய்தியில் ஒவ்வொரு தடவையும் இயேசு சொல்வார், இவையெல்லாம் நிகழ வேண்டும் என்று எழுதியிருக்கிறபடியே இதெல்லாம் நிகழ்கிறது. திருமுழுக்கு யோவான்கிட்ட போய் அவர் சொல்லுவார், எனக்கு திருமுழுக்கு கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது திருமுழுக்கு யோவான், ஆண்டவரே, நீர் எங்கிட்ட ஞானஸ்தானம் வாங்குறதா? நான் தான் உங்ககிட்ட ஞானஸ்தானம் வாங்கணும் அப்படி சொன்னவர் என்ன சொல்வார்? இல்லை, இது இப்போ இப்படி நடக்கணும், இது கடவுளுடைய விருப்பம், அதனால் இது நடக்கட்டும், நீ எனக்கு திருமுழுக்கு கொடு. அப்போ கடவுளுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த இறை வாக்குகள் பழைய ஏற்பாட்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நிறைவேற இயேசு தன்னையே கையளிக்கிறார். அப்போது இறைவாக்கு நிறைவேறுகிற நேரம். செக்கரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். செக்கரியா 9:9. செக்கரியா 9:9. மகளே சீயோன், மகிழ்ந்து களிகூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர், கழுதையின் மீது, கழுதை குட்டியாகிய மரியின் மீது அவர் ஏறி வருகிறார். அப்போ பாருங்கள், பல 1000 வருடங்களுக்கு முன்பாக சக்கரியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இப்படி ஒருத்தர் வருவார், அவர் ஒரு அரசர். ஆனால் அந்த அரசர் குதிரை மேலே வரல, கழுதை மேலே ஏறி வருவார், அவர் அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படுவார். அங்கே சொன்னாங்க, பழைய ஏற்பாடு எப்பவுமே ஒரு நிழல், புதிய ஏற்பாட்டு நிஜம். சரிங்களா? அங்கே சொன்னதெல்லாம் இங்கே
ஃபுல்ஃபில் ஆகுது, நிறைவேறுது இந்த புதிய ஏற்பாட்டிலே. மத்தேயு 21:7 வாசிங்களேன். அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நிறைவேறுது. மத்தேயு 21:7. அவர்கள் கழுதையும் குட்டியும் ஓட்டிக்கொண்டு பெருந்திரளான மக்கள் அங்கே வந்தாங்க. இயேசு அந்த கழுதை மேலே ஏறி வர்றார். இன்னைக்கு நடக்கிற சம்பவம் தான் இல்லையா? கழுதைக்குட்டி மேலே ஏறி இயேசு கிறிஸ்து ஒரு பவனி செல்லுகிறார். ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு ஒரு பவனி செல்லுகிறார். ஒலிவமலையில் பெத்பகு பெத்தானியாங்கிற 2 கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்திலிருந்து அவர் எங்கே போகிறாரு? எருசலேமுக்கு போகிறார். எருசலேம் தான் யூதர்களுடைய மையமான ஒரு இடம். அப்போ அங்கே அவர் போகிறார். ஏன்னா கடைசி கிளைமேக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இயேசுனுடைய வாழ்க்கையில். அதனால் அவர் ஒரு ராயல் என்ட்ரி அங்கே கொடுக்குறார். அப்போது இறை வாக்குகள் இங்கே நிறைவேறுகிறது. 3வது, ஃபஸ்ட்டு நேரம் வந்து விட்டது. 2வது இறைவாக்கு நிறைவேறுகிறது. 3வது குருத்தோலை. இல்லை, இன்றைக்கி நம்ம எல்லோரும் கையில் குருத்தோலை ஏந்தி இருக்கிறோம். இதுக்கு என்ன பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 மக்கபேயர் 13:51. ஏன் குருத்தோலை ஏந்தி நம்ம வர்றோம்? 1 மக்கபேயர் 13:51. அக்கா நீங்கள் வாசிங்க. இஸ்ரேலின் பெரும் பகைவன் அழிக்கப்பட்டான். புகழ்பாக்களையும் நன்றி பாக்களையும் பாடிக்கொண்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு. எப்போ? பழைய ஏற்பாட்டில் மக்கபேயர் புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இஸ்ரேலின் பகைவன் அழிக்கப்பட்ட பொழுது அவர்கள் அதை சந்தோஷமாக கொண்டாட என்ன செஞ்சாங்க? குருத்தோலைகளை கையிலேந்தி அவர்கள் பவனியாக வந்தார்கள். இப்போ நாம் குருத்தோலைகளை ஏந்தி பவனியாக வருகிறோம். ஏன்? ஒரு வெற்றி நமக்கு கிடைக்க போகிறது. இயேசு நம்மை பாவத்திலிருந்து மீட்கிறார் அப்படிங்கிற அந்த வெற்றியின் பவனியை தான் நாம் இன்று நினைவு கூறுகிறோம். திருப்பாடல்கள் 118:27. திருப்பாடல்கள் 118:27. ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். கிளைகளை கையிலேந்தி, அதான் குருத்தோலை, கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள், பவனியாக செல்லுங்கள். அப்போ குருத்தோலை கையிலேந்தி போங்க. அதுக்கு முன்னாடி வசனம்லாம் வாசிங்கன்னா, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று ஆர்ப்பரிப்போம் அகமகிழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது கருத்து ஓசன்னா. என்ன இன்றைக்கி நம்ம பாடிட்டு வந்தோம்? தாவீதின் மகனுக்கு ஓசன்னா அப்படின்னு பாடிட்டு வந்தோம். ஓசன்னானா என்ன அர்த்தம்? எங்களை விடுவித்தருள். லார்ட் சேவ் அஸ், லார்ட் டெலிவர் அஸ். ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும், எங்களை மீட்டருளும் அப்படிங்கிறது அந்த ஓசன்னா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஒவ்வொரு திருப்பலியில் நம்ம பாடுறோம். உன்னதங்களிலே ஓசன்னா அப்படின்னு ஒவ்வொரு திருப்பலியும் நாம் பாடுறோம். ஓசன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும், எங்களை காப்பாற்ற யாரும் இல்லை, இந்த ரோமையர்களுடைய அடிமைத்தனத்தில் நாங்கள் இருக்கிறோம், எங்களை மீட்க நீர் எழுந்தருளி வாரும், எங்களை மீட்டருளும் அப்படின்னு அந்த மக்கள் நம்ம இன்றைக்கி பாடின மாதிரி அப்படியே சாலமாக தாவீதின் மகனுக்கு ஓசன்னா அப்படின்னு நல்ல சந்தோஷமாக அப்படி இல்லை. அவங்களுடைய சத்தம் எப்படி இருந்துச்சு? சிந்தாபாத் சிந்தாபாத்னு சொல்லுவாங்கள்ல, போர் ஒரு 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 எதிர்ப்பு குரலை உயர்த்துவாங்களே, எங்களுக்கு வெற்றி வேணும் அப்படின்னு அந்த அடிமை மக்களுடைய உரிமை குரலாக எழுந்தது தான் இந்த ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா அப்படின்னு அவங்க கத்துனாங்க. ஏன்னா இந்த இந்த எங்களை ரொம்ப அடிமைப்படுத்துகிறாங்க இந்த ரோமையர்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்க யாருமே இல்லை, அதனால் நீர் எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல ஒரு நம்பிக்கையோட ஒரு அடிமை மக்களுடைய உரிமை குரலாக எழுந்தது தான் இந்த ஓசன்னா. பிரைஸ் தி லார்ட். கடைசியாக 5வது பாயிண்ட்டு தாவீதின் மகனுக்கு ஓசன்னா. தாவீதின் மகன், இதைத்தான் இன்றைக்கி முக்கியமாக அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்தது. தாவீதின் மகன் அப்படின்னா என்ன? இயேசு யாருடைய மகன்?
இயேசுவோட அப்பா பேர் யாரு? என்ன? சூசேப்பர். அவர் யோசேப்பினுடைய மகன். ஆனால் இங்கே நம்ம என்னன்னு பாடிட்டு வந்தோம்? தாவீது. அப்போ சூசேப்பர் கோச்சிக்க மாட்டாரா? நான் தான் அவரை வளர்த்தேன், நீ பாட்டுக்கு தாவீதின் மகனுக்கு ஓசனான்னு பாடிட்டு வர்றீங்க. ஏன் அப்படி நம்ம பாடுறோம்? தாவீதினுடைய வழி மரபில் அவர் வந்தார். தாவீதினுடைய வழி மரபில் அவர் வந்தார் இல்லையா? லூக்கா நற்செய்தி 1:27. லூக்கா 1:27. அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் ஒருவருக்கு மன ஒப்பந்தமானார் இல்லையா? மரியா யாருக்கு மன ஒப்பந்தமானார்? தாவீதின் வழிமரபினரில் வந்த யோசேப்புக்கு மன ஒப்பந்தமானார். அந்த தாவீதின் வழிமரபில் வந்த யோசேப்புக்கு பிறந்ததுனால இயேசு தாவீதின் வழிமரபு, அதனால் தாவீதின் மகன் என்று அழைக்கப்படுகிறார். லூக்கா 1:32. அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். 33. அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த தாவீதின் ஆட்சிக்கு முடிவே. இது பழைய ஏற்பாட்டில் வாக்களிக்கப்பட்ட ஒரு இறை வாக்கு, அது இயேசுவில் என்று நிறைவேறுகிறது. பழைய ஏற்பாட்டில் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் அதை இறைவாக்கு உரைக்கிறார் கடவுள். 2 சாமுவேல் 7:12-13. யாராச்சும் ஒருத்தர் வாசிங்க. உன் வாழ்நாள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது, இது தாவீது கிட்ட சொல்றார், உனக்கு பிறக்கு முன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன், எனது பெயருக்காக கோவில் கட்டியிருப்பேன் அவனை. 16வது வசனம். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். அப்போ உன்னுடைய அரசு என்றென்றைக்கும் இருக்கும். அதே தான் இங்கே புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாங்க, தாவீதின் ஆட்சிக்கு முடிவு இராது. அப்போ தாவீதின் மகனாக பிறக்கிறவர் யார்? இங்கே இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாராச்சும் பைபிளில் தாவீதின் மகனே அப்படின்னு இயேசுவை யாராச்சும் கூப்பிட்டாங்களா? ஞாபகம் இருக்கா? குருடன் பர்த்திமேயு கூப்பிட்டார் இல்லையா? வழியோரம் இயேசு போயிட்டுருக்கிறாரு. உடன் பர்த்திமேயு என்ன சொல்கிறார்? இயேசு தான் அந்த வழியில் போகிறாருன்னு கேள்விப்பட்டேன்னு அவர் என்ன சொல்கிறாரு? இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும். இயேசுவே என் மீது இறங்கும்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும்னு சொல்கிறாரு? அப்படின்னா தாவீதின் மகன் அப்படின்னா என்னன்னா, வாக்களிக்கப்பட்ட மெசியா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அந்த தாவீதின் மகன் என்ன செய்வார்? என்னை கட்டுக்களிலிருந்து என்னை விடுவிப்பார், இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவிப்பார்னு காலம் காலமாக இந்த தாவீதின் மகனுக்காக, மெசியாவுக்காக மக்கள் ஏங்கி இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் இயேசு பிறக்கிறார். அப்போ அவர் செய்கிற அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, இவர் எங்களை காப்பாற்றுவார், இவர் எங்களை விடுவிப்பார் அப்படின்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதனால் இதெல்லாம் பர்த்திமேயு ஆல்ரெடி கேட்டிருப்பார், இயேசு பற்றி கேட்டிருப்பார். இயேசு நிறைய அற்புதம் செய்கிறாரு, பயங்கரமாக இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் கேட்டதுனால தான் இயேசு அந்த வழியாக போகிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரு அப்படின்னா என்னை விடுவித்தருளும், என்னை குணப்படுத்தி அருளும் இல்லையா? சேவியர், ஹீஸ் அ சேவியர். மெஸ்ஸியா அப்படின்னா சேவியர் இல்லையா? என்னை மீட்டருளும், என்னை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி தான் அவர் கூப்பிட்றாரு. அப்போ தாவீதின் மகன் அப்படின்னா நம்மை விடுவிப்பவர், நம்மை காப்பாற்றுகிறவர், நோயிலிருந்து காப்பாற்றுகிறவர், கடன் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுகிறவர். அப்போ இயேசு யார்? நம்மை விடுவிப்பவர். ஒரு குழியில் விழுந்து கிடக்கிற ஒருத்தரை கைப்பிடிச்சி தூக்கி வெளியே எடுக்கிறோம் இல்லையா? அந்த வேலையை தான் இயேசு செய்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குழியில் இருந்தாலும் நம்மை கைதூக்கி விட ஒருவர் இருக்கிறார். அவர் பேர் தான்
இயேசு. சத்தமாக சொல்லுங்களேன், அவர் பெயர் தான் இயேசு. எந்த நோயாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் என் வாழ்க்கையில் தீருமா அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, அதிலிருந்தெல்லாம் உங்களை காப்பாற்ற ஒருவரால் முடியும். அவர் பேர் தான் இயேசு. அவர் சாதாரணவர் இல்லை, அவர் அரச பரம்பரையில் வந்தவர். அவர் ஒரு அரசர். சக்கரையா 9:9 வாசம். அவர் அரசர். அவர் கழுதை மேலே வர்றாரு. வழக்கமாக அரசங்க எதில் வருவாங்க? குதிரை மேலே வருவாங்க. இவர் கழுதை மேலே வர்றாரு. ஏன்னா அவர் அமைதியின் அரசர். குதிரை மேலே வர்றவங்க இரத்தக்கரை அவங்களுக்கு பார்க்கணும், இரத்த காயங்கள் பார்க்கணும், எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சு ஜெயத்தை எடுக்கணும். ஆனால் கழுதை மேலே வர்றவர் அமைதி ஏற்படுத்த வர்றாரு. நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியை தர இயேசு கழுதை குட்டியின் மீது ஏறி வருகிறார். அவர் பிறந்தப்போ சொன்னாங்க என்ன? இவர் அமைதியின் அரசர். ஏசாயால இறைவாக்கு உரைச்சாங்க, இயேசுனுடைய இம்மானுவேல் ப்ராஃபஸி. அதில் என்ன சொல்கிறாங்க? இவர் அமைதியின் அரசர். இப்படி பல இடங்களில் இயேசு பற்றி அவர் அமைதியின் அரசர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்கள். அதனால் இயேசு ஒரு சாதாரண ஆள் இல்லை, அவர் மெசியா, அவர் ஒரு கடவுள், அவர் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்க ஆற்றல் உள்ளவர் அப்படிங்கிறத இந்த விழா நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. மத்தேயு 15:22 வாசிங்க. மத்தேயு 15:22. இங்கே ஒரு பொண்ணு அதே வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறார். கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், என் மகளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவளை காப்பாற்றுங்க. பார்த்தீங்களா? அதே வார்த்தையை சொல்கிறா பாருங்க கானானிய பெண். ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், என்னுடைய மகளை இந்த நோயிலிருந்து காப்பாற்று, பேய் பிடிச்சிருக்கு, அவளை காப்பாற்றுங்க. அப்போ அவர் தாவீதின் மகன். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு அரசர். நான் அரசருடைய மகன், நான் அரசருடைய மகள் இல்லையா? என் கடவுளால் முடியாதது எதுவுமே இல்லை, என் கடவுளால் விடுவிக்க முடியாத ஒரு காரியம் எதுவுமே இல்லை. பாதை இல்லாத இடத்துலையும் பாதையை உருவாக்க ஏன் கடவுளால் முடியும், ஏன் அரசரால் முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 21:9 நம்ம அதான் வாசித்தோம். இன்றைக்கி நம்ம பாடும்போது, இன்றைக்கி நடக்கும்போது நம்ம பவனியில் வாசித்து அதுதான் தாவீதின் மகனுக்கு ஓசன்னா அப்படின்னு. யோவான் 7:42 வசனம். யோவான் 7:42. தாவீதின் மரபினருக்கு அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெஸ்ஸியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது. அப்போ தாவீதின் ஊரில் தான் இயேசு பிறந்தார், அதுதான் பெத்லகேம். அப்போ எல்லா விதத்துலையும் நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு ஒரு அரசர், அவர் ஒரு மெஸ்ஸியா என்பதை இந்த விழா அழகாக எடுத்து காட்டுகிறது. கடைசியாக இயேசுவே சொல்கிறாரு, திருவெளிப்பாடு 22:16, கடைசி வசனம். திருவெளிப்பாடு 22:16. அக்கா நீங்கள் வாசிங்க. திருச்சபைகளுக்காக தாவீதின் குலக்கொழுந்தும் வழி தோன்றலும் நானே. சொல்றாரு, தாவீதின் குலக்கொழுந்தும் வழி தோன்றலும் நானே. இதுக்கு மேலே என்ன ஆதாரம் நமக்கு வேணும் இல்லையா? அந்த தாவீதின் மகனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் தன்னுடைய இல்லத்தில் பணி செஞ்ச அந்த பணியாளர்களெல்லாம் பார்த்து, நீங்கள் ரொம்ப வருஷமாக நல்லா என்னுடைய இல்லத்தில் பணி செய்கிறீங்க, அதனால் உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் இந்த அரசவையில் இருக்கிற எதையெல்லாம் தொடறீங்களோ அதெல்லாம் உங்களுடையதாக மாறிக்கும், நீங்கள் எதை வேணாலும் போய் தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் போகிறாங்க. போய் அங்கே இருக்கிற அழகான தங்கத்தினாலான அந்த நாணயத்தை போய் தொடுறாங்க, அது அவங்களுக்கு சொந்தமாகுது. பெரிய ஒரு பூத்தொட்டியை பார்க்குறாங்க, அதில் போய் தொடுறாங்க, அது அவங்க சொந்தமாகுது. இப்படி விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் போய் அவங்க தொட்டு 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 அதை சொந்தமாக்கி கொள்ளுகிறார்கள். அங்கே வேலை செஞ்ச ஒருத்தருடைய பொண்ணு 10 வயசு. அந்த பொண்ணு பார்த்துச்சு எல்லாம் சுற்றி எல்லாம் என்ன ஓட்டம் ஓடுதுங்க, ஓடி போய் எல்லாத்தையும் தொட்டுட்டாங்க. நான் எதரா தொடுறது அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில் போய் அரசனை தொட்டுச்சு. அரசனை தொட்டவுடனே
எல்லாமே அந்த குழந்தையோட தான் மாறுச்சு. பிரைஸ் தி லார்ட். நாம் எதையோ தேடி ஓடிட்டுருக்கோம். தேட வேண்டியவர் யார்? இவர் தான். நாம் இயேசுவை தேடி போகும்பொழுது நம்மளை தேடி எல்லாம் வரும். நீங்கள் எதை தேடியும் ஓட வேண்டியது இல்லை. அல்லேலூயா. நம்ம அரசர் இங்கே இருக்கிறார். இவரை தேடும் பொழுது தான் மத்தேயிலே சொல்கிறாரு, முதலாவது கடவுளை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அந்த புள்ள கரெக்டாக போய் அந்த அரசனை தொட்டா எல்லாமே அவளுக்குரியது இல்லையா? அப்போ இந்த லொட்டு லொஸ்க்கு பின்னாடியெல்லாம் நம்ம போகிறத விட்டுட்டு இயேசு பின்னாடி போனோம் அப்படின்னா, இயேசுவை தொட்டுட்டோம் அப்படின்னா எல்லாவற்றையும் பெற்றவர்களாக நாம் மாறுகிறோம். ஆகவே வாழ்க்கையில் சோர்ந்து போகும் பொழுது, கலங்கும் பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் மனசில் நாம் நமக்கு சொல்லிக்கணும். யாரும் நமக்கு ஆறுதல் கூறலாம் வரமாட்டாங்க. நம்மளே சொல்லிக்கணும். என்ன சொல்லணும்? எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், என்னை பார்க்க ஒருத்தர் இருக்கிறார், என் மேலே அக்கறைப்பட ஒருத்தர் இருக்கிறார், என்னை வாழ வைக்க ஒருத்தர் இருக்கிறார், நான் எப்பேற்பட்ட குழியில் விழுந்தாலும் என்னை கைதூக்கி விட ஒருத்தர் இருக்கிறார், என்னை வாழ வைக்க ஒருவர் இருக்கிறார். அவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் கடவுள், சர்வ வல்லவர், அவர் ராஜா, அவருடைய மகன் நான், அவரால் எல்லாம் முடியும் என்று நம்புகிற பொழுது, அந்த இயேசுவை நமது சொந்தமாக்கி கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்ற ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த வாரத்தில் ஹோலி வீக் சொல்லுவாங்க இல்லையா, இந்த புனித வாரத்தில் நாம் நுழைஞ்சிருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நன்றாக ஜெபியுங்கள். இயேசுவனுடைய அந்த பாடுகள் சம்பந்தப்பட்ட அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து திரும்ப திரும்ப வாசிங்க. இயேசுனுடைய பாடுகளை தியானியுங்கள், சிறப்பாக ஜெபியுங்கள். ஏதாச்சும் காரியங்கள் இருந்துச்சு, அந்த காரியங்களில் புனித வாரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க, ஜெபிங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வாரத்தில் கடவுளுடைய அருள் நிறைவாக கிடைக்கிற ஒரு வாரம் தான் இந்த வாரம். வந்த நாட்களை விட இந்த ஒரு வாரம் கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியமான நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதனால் நமக்காக ஒரு அரசர் இருக்கிறார், நம்மை விடுவிக்கிற ஒருத்தர் இருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு அவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஜெபம் இதுவாக இருக்கட்டும். இயேசுவே, என்னுடைய அரசரே, என்னுடைய இதயத்தின் அரசராக நீர் வாரும், என்னை வழிநடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாம்